தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு பேறுகால விடுப்பை 6 மாதங்களாக உயர்த்தி நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்தது மோடி அரசின் மற்றொரு சிறப்பு அம்சம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் குதுபதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு மகப்பேறு காலத்தை 26 வாரங்களாக அதிகரித்து மத்திய அரசு மாநிலங்களவையில் சட்டம் இயற்றியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசையிடம் கேட்கலாம். மத்தியில் அங்கம் வகிக்கக்கூடிய அரசினுடைய மாநில தலைவர் என்றல்லாமல் ஒரு மகப்பேறு மருத்துவராக இந்த சட்டத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு பெண்ணாக இந்த சட்டத்தை எப்படி கருதுகிறீர்கள்? மிகுந்த மன மகிழ்ச்சியோடு நான் இந்த சட்டத்தை பார்க்கிறேன். இன்று அரசியல் தலைவராக இல்லாமல் ஒரு மருத்துவராக ஒரு 3 மாதத்திற்குள் குழந்தையையும் பார்த்து கொள்ள முடியாமல், அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலையும் கொடுக்க முடியாமல், அவர்கள் பிரசவத்திற்கு பின்னால் அவர்கள் உடம்பில் ஏற்பட்ட மாற்றங்களை சரி செய்ய முடியாமல் ஒரு மனநிலை பாதித்த அளவிலேயே பெண்கள் ஒரு பதற்றத்தோடு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று 6 மாதம் என்பது அவர்களுக்கு அவர்கள் உடல்நிலையை பார்த்து கொள்வதற்கும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கும், குழந்தையின் உடல்நிலையை பார்த்து கொள்வதற்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை தருவதற்கும். ஏற்கனவே தனியார் நிறுவனங்களில் 3 மாதம் விடுப்பு அளிக்கணுங்கிறது நடைமுறை இருக்குது. ஆனால் பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் இதை பின்பற்றுவது கிடையாது. வேலையை விட்டு நீங்கள் இடம் இருந்தால் பின்னாடி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இருக்குது. இப்போ 6 மாதம் விடுப்புங்கிறது எந்த அளவுக்கு இது சாத்தியம்? இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு சட்டத்தில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது? எப்பொழுது ஒரு சட்டம் வருகிறதோ அப்பொழுது அந்த சட்டம் செயலாக்கப்படுவதை அரசாங்கம் பார்த்து கொள்ளும். அந்த சட்டம் மீறப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இதில் குறிப்பாக இருக்கும். இதில் சட்டம் என்று பார்ப்பதை விட ஒரு நல்லெண்ண அக்கறை பிரதமரிடமிருந்து தோன்றியிருக்கிறது என்று வரும்பொழுது அதை அவர்கள் பணியாளர்களாக அவர்கள் வேலை செய்யும் முதலாளிகள் கூட இதை ஒரு மனிதாபிமானத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்பதை நாம் யதார்த்தமான உண்மையாக ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இந்த சட்டம் பெண்களால் வரவேற்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த மாதம் வானொலியில் பேசிய பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க எல்லா மருத்துவர்களும் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த 2 கோரிக்கைகளும் எவ்வாறு வரக்கூடிய காலங்களில் செயல்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் குதுப்தீன், சென்னை.